இன்னைக்கு நாம கிளாஸ் 7 சான்ஸ்கிரிட் நியூ என்சிஆர்டி சிலபஸ் தீபகம் புக்கினுடைய லெசன் 6 தான் பார்க்க போறோம். ஷஷ்டஹ பாட்டஹ. லெசனோட பேரு கிரீடாம் வயம் ஸ்லோகான் அந்தியாக்ஷரீம். கிரீடாம் வயம், வயம் அப்படின்னா நாம்னு அர்த்தம். வி, கிரீடாம்னா பிளே, நம்ம எல்லாரும் விளையாடலாம். என்ன விளையாடலாம்? ஸ்லோகான் அந்தியாக்ஷரீம். அந்தாக்ஷரி கேம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, எல்லாருமே விளையாடிப்போம் இல்லையா? ஸோ ஒரு லைனாக இருக்கலாம், இல்லை ஒரு பாட்டாக இருக்கலாம். அதனுடைய வேர்டினுடைய எண்டில் வர லெட்டரில் இருந்து இன்னொருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணி நம்ம அப்படியே அதை கண்டினியூஸாக விளையாடுவோம். இதுதான் அந்தாக்ஷரின்ற கேம் இல்லையா? இப்போ இந்த லெசன்ல என்ன சொல்றாங்க? கிரீடாம் வயம் ஸ்லோகான் அந்தியாக்ஷரீம். ஸ்லோகத்துல அந்தாக்ஷரீம் விளையாடலாம் அப்படின்னு குழந்தைங்கலாம் சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா இந்த லெசன்ல நம்ம நிறைய ஸ்லோகன்ஸ் படிக்க போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்லோகன்ஸும் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே நாலேஜ் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்லோகன்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எல்லா ஸ்லோகனுமே. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க. சகி தீபிகே வயம் அதுனா கிரீட்டித்தும் அபிலஷாமஹ. அதாவது என்ன சொல்றாங்க? ஒரு ஃப்ரெண்டு வந்து தீபிகான்ற ஃப்ரெண்ட் போய் சொல்றாங்க, சகி தீபிகே, என் ஃப்ரெண்ட் தீபிகா, வயம் அதுனா கிரீட்டித்தும் அபிலாஷமஹ. நான் வந்து இப்போ விளையாடணும்னு ஆசைப்படுறேன். நம்ம எல்லாரும் விளையாடணும்னு நான் இப்போ ஆசைப்படுறேன். அரே பாரதி. ஸோ இந்த கேர்ள் கேட்குறா, தீபிகான்ற பொண்ணு சொல்றா, அரே பாரதி பஹிஹி. பஹிஹினா வெளியில, விருஷ்டிஹி அஸ்தி மழையா இருக்கு. விருஷ்டினா மழை பெய்யுதுன்னு அர்த்தம். விருஷ்டிஹி அஸ்தி கதம் கிரீடாமஹ, எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா கேட்குறா. விருஷ்டிஹி அஸ்து நாம். விருஷ்டிஹி அஸ்து நாம் அப்படின்னா லெட் இட் ரெயின், மழை பெய்யட்டும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். விருஷ்டிஹி அஸ்து நாம். இச்சா அஸ்தி சேத் கிரீடாமஹ. நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம விளையாடலாம். மழை பெஞ்சா பெய்யட்டும், நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம கண்டிப்பாக விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறான். பஹீர் கமனஸ்ய ஆவஷ்யக்தா ஏவ நாஸ்தி. பஹீர் கமனஸ்ய, கமனஸ்யனா போகிறதுன்னு அர்த்தம். பஹீர்னா வெளியில். ஸோ வெளியில் போகிறதுக்கான எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆவஷ்யக்தா ஏவ நாஸ்தி. ஏஷா நூதன கிரீடா அஸ்தி போகு. என்ன சொல்றா? இது வந்து நான் சொல்லக்கூடிய இந்த விளையாட்டு நூதனா கிரீடா, ரொம்ப புதுமையான ஒரு விளையாட்டா இருக்கு. நூதனா கிரீடா அஸ்தி போ. அந்தியாக்ஷரி கிரீடா இது. இதோட பேர் என்ன? அந்தியாக்ஷரி அப்படின்ற கிரீடா கேம் அப்படின்னு சொல்றான். கிம் அந்தியாக்ஷரி கிரீடா அகமபி கிரீடாமி. அது என்ன அந்தியாக்ஷரி விளையாட்டு? நம்மளும் விளையாடலாம். நானும், அகமபினா நானும் கூட விளையாடுறேன் அப்படின்னு சொல்றான். அவசியம் ஆகச்சந்து வயம் சர்வே கிரீடாமஹ. கண்டிப்பா வா, நம்ம எல்லாருமே விளையாடலாம். சகி தர்ஹி கிரீடாயாக நியமான் சூச்சயது. ஸோ அப்படின்னா சகி ஃப்ரெண்ட் அப்படின்னா கிரீடாயாக விளையாட்டினுடைய நியமான் ரூல்ஸை வந்து சூச்சயத்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ண, இல்லை சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? விளையாட்டினுடைய ஒரு கேம் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ரூல்ஸை பற்றி இப்போ சொல்கிறாங்க. வயம் கனத்வயம் ரச்யாமஹ. அதாவது நம்ம கன அப்படின்னா வந்து குரூப்புன்னு அர்த்தம். துவயம்னா ரெண்டு. ஸோ நம்ம ரெண்டு குரூப்பாக கிரியேட் பண்ணணும். இப்போ ரச்யாமஹனா நம்ம ரெண்டு குரூப்பாக சரி ரெடி பண்ணணும், கிரியேட் பண்ண ரெண்டு குரூப்பை கிரியேட் பண்ணணும். பிரதம கணஸ்ய நாம கியானமாலா. ஃபர்ஸ்ட் குரூப்பினுடைய பேர் என்னவா இருக்கு? கியானமாலா. ஏவம் ச த்விதீய கணஸ்ய நாம ரத்னமாலா. ரெண்டாவது குரூப்பினுடைய பேர் என்ன வைக்கிறாங்க? ரத்னமாலான்னு வைக்கிறாங்க. ஆதௌ பிரதம கணஸ்ய சதஸ்யஹ ஏகம் பத்யம் காயதி. ஆதௌ அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? பிரதம கணஸ்ய சதஸ்யஹ, ஃபர்ஸ்ட் குரூப்பினுடைய மெம்பர்ல ஒருத்தர் என்ன பண்றாங்க? ஏகம் பத்யம், ஒரு வேர்ஸ், ஸ்லோகத்தினுடைய ஒரு வேர்ஸ், அதை வந்து காயத்தி பாடுறாங்க, பாடணும் அப்படின்னு சொல்றாங்க. தஸ்ய பதஸ்ய அந்திமேன வியஞ்சன வர்ணேன த்விதீய கணஸ்ய ஏவம் கிரமஷः கிரீடா பிரச்சலதி. சாரி, த்விதீய கணஸ்ய சதஸ்யः சதஸ்யா வா அந்யம் ஸ்லோகம் காயதி ஏவம் கிரமஷः கிரீடா பிரச்சலதி. ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து ஒருத்தவங்க ஒரு வேர்ஸ் வந்து பாடுவாங்க.
ஸ்லோகத்தினுடைய ஒரு ஸ்லோகம் வந்து பாடுறாங்க. தஸ்ய பதஸ்ய, அந்த பது பார்த்தோம் இல்லையா, பத்துனா ஒரு வேர்டுன்னு அர்த்தம். அந்த பத்தினுடைய அந்திமேன, அந்திமேனா லாஸ்ட்ல இருக்கிற வேர்டினுடைய வியஞ்சன வர்ணேன, வியஞ்சன் இருக்கும் இல்லையா, அந்த வேர்டினுடைய லாஸ்ட்ல வியஞ்சன் இருக்கும். அந்த வியஞ்சனினுடைய வர்ண லெட்டர் என்ன பண்ணணும், த்விதீய கணசிய ரெண்டாவது குரூப்பினுடைய சதஸ்யக மெம்பர்ல சதஸ்யா வ, அதாவது அது பாயா இருக்கலாம் இல்ல கேர்ளா இருக்கலாம், இவங்க எல்லாரும் விளையாடுறாங்க. இப்ப சதஸ்யக அப்படின்னா கேர்ள், சதஸ்யகனா பாய், சதஸ்யான கேர்ள், அந்த மெம்பரை வந்து இங்க சொல்றாங்க. சதஸ்யக சதஸ்யாவா அந்நியம் ஸ்லோகம் காயதி. ஸோ அந்த பையனா இருக்கட்டும் இல்லை பொண்ணா இருக்கட்டும், அந்த குரூப்ல இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும், வேற ஒரு ஸ்லோகம் பாடணும். ஏவம் கிரமஷக கிரீடா பிரச்சலதி, இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல இந்த கேம் வந்து கண்டினியூஸா போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அஹோ மகான் ஆனந்த பவிஷ்யதி, அப்படியா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பவிஷ்யதி மீன்ஸ் இருக்கும், ஃபியூச்சர்ல சொல்லும் போது நம்ம அப்படி சொல்லுவோம். பவிஷ்யதி தர்ஹி கிரீடாமக, அப்படின்னா நம்ம அதை விளையாடலாம். ஆதௌ ஞானமால கனஹ ர இதி அக்ஷராத் பத்யம் காயதி ததஹ ரத்னமால கனஹ வததி. ஸோ ஆதவ் அப்படின்னா ஃபர்ஸ்ட்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல ஞானமாலா கனஹ, ஞானமாலா இருக்காங்களே அந்த குரூப்பினுடைய மெம்பர் என்ன பண்ணணும், ர இதி அக்ஷராத், ர அப்படின்ற அக்ஷரத்துல பத்யம் காயதி, அவங்க வந்து ஒரு பத்யம் ஒரு வேர்ஸை வந்து பாடட்டும். ததஹ, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ரத்னமாலா கனஹ வதத்தி, அதுக்கப்புறம் ரத்னமாலா வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி விளையாடுறாங்க, இது வந்து ஞானமாலா கனஹ ஃபர்ஸ்ட் குரூப், ரத்னமாலா கனஹ செகண்ட் குரூப். இவங்க சொல்லக்கூடிய ஸ்லோகன்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்படி ஸ்லோகம் சொல்கிறாங்க, எண்டினுடைய அந்த வர்ணல் அந்த லெட்டரில் நெக்ஸ்ட் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த எண்டில் நெக்ஸ்ட் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வந்து கேம் போகும். அந்தியாக்ஷரி கேம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஸ்லோகன்ஸை நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குரூப்பும் 5 சொல்கிறாங்க. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு 10 ஸ்லோகன்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்லோகன்ஸை படித்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லோகன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரூப யௌவன சம்பன்னா விஷால குல சம்பவாக வித்யாஹீனா ந சோபந்தே நிர்கந்தா ஈவ கிம்ஷுகாக. இப்போ அப்படின்னாலே அந்த வேர்டு மேலே இருக்கிற அந்த ஸ்லோகனுடைய வேர்டை உங்களுக்கு பத்து மாதிரி கொடுத்துருப்பாங்க. பத்துனா ஒரு வேர்டாக அழகாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதனால இப்போ பதச்சேத்தக பார்க்கலாம். ரூப யௌவன சம்பன்னாக, அது எப்படி பிரிச்சிருக்காங்க, ரூப யௌவன சம்பன்னாக விஷால குல சம்பவாக, விஷால குல சம்பவாக வித்யாஹீனா வித்யாஹீனாக ந சோபந்தே நிர்கந்தாக ஈவ கிம்ஷுகாக. இப்போ இதனுடைய அன்வயக பார்க்கலாம். ஸோ அன்வயக என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு எல்லா லெசன்லையுமே சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அன்வயக அப்படின்றது ப்ரோஸ் ஆர்டர். இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஸ்லோகன் வந்து ஒரு பொயட்டிக் ஆர்டரில் இருக்கும். பொயட்டிக் ஆர்டரில் இருக்கும்போது அவங்க அந்த ரிதமிக்கு அந்த வேர்ட்ஸினுடைய அழகு அதெல்லாமே சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கோட அர்த்தம் கரெக்டாக புரியாது. அதனால தான் நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா ப்ரோஸ் ஆர்டரில், அதாவது அன்வயக பண்ணும்போது நம்ம அதை ப்ரோஸ் ஆர்டரில் எழுதும்போது நம்மளுக்கு இன்னும் அந்த மீனிங் நல்லா புரியும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ரூப யௌவன சம்பன்னாக விஷால குல சம்பவாக பரந்து. இந்த பரந்துன்றது ஏன் பிராக்கெட்டில் போட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ரோஸ் ஆர்டரில் எழுதும்போது பொய்டிக் ஆர்டரில் நான் சொன்னேன் இல்லையா, சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அவங்க எழுத மாட்டாங்க. பட் ப்ரோஸ் ஆர்டரில் நம்ம அதை எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். பரந்து வித்யாஹீனாக ஜனாக நிர்கந்தாக, ஸோ நிர்கந்தாக இங்கே இருக்கு. கின்ஷுகாக ஈவன சோபந்தே. இதனுடைய மீனிங் பார்க்கலாம். அதுக்கு நான் உங்களுக்கு என்ன மீனிங் சொல்கிறேன். பாவார்த்தம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, ரூப யௌவன சம்பன்னாக. ஸோ ரூபம் அப்படின்னா ஒருவருடைய உருவம். ரூப யௌவன சம்பன்னாக, ரூபம் அப்படின்னா ஒருத்தருடைய உருவம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. யௌவனம் அவன் ரொம்ப யங்காகவும் இருக்கும். சம்பன்னாக ரொம்ப வெல்த்தியாகவும் இருக்கான். ஒரு பர்சன் ரொம்ப அழகாக இருக்கான், வெல்த்தியாக இருக்கான், ரொம்ப யங்காகவும் இருக்கான். அதே மாதிரி விஷால குல சம்பவாக அவன் ஒரு பெரிய நோபல் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பர்சனாகவும் இருக்கான்.
பரந்து இதெல்லாம் இருந்தும் கூட வித்யாஹீனாக அவனுக்கு எஜுகேஷன் இல்லை அப்படின்னா ஜனாக அந்த மாதிரியான பீப்புள் நிர்கந்தாக கின்ஷுக்காக ஈவ ந சோபந்தே. நிர்கந்தாக, கந்த அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம். நிர்கந்தாகனா வாசனை இல்லாதது, ஃப்ராக்ரன்ஸே இல்லாத. கிம்ஷுக்காக அப்படின்றது இந்த பூவினுடைய பேர். இந்த பூ வந்து எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ஆனால் அதுலேருந்து ஒரே ஒரு வாசனை கூட வரவே வராது. இப்போ வாசனையே இல்லாத பூ வந்து பார்க்கறதுக்கு மட்டும்தான் அழகா இருக்கு, அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது இல்லையா. ஸோ அதை தான் எங்க சொல்றாங்க, நிர்கந்தாக கிம்ஷுக்காக ஈவ. அது மாதிரி தான் ந சோபந்தே, அது அழகு தராதுன்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு மட்டும்தான் அழகா இருக்கும், அதனுடைய உண்மையான அழகு அது தராது அப்படின்றத சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க. ஏஷாம் சுந்தரம் ரூபம் அஸ்தி. ஸோ யார் ஒருத்தவனுக்கு ரொம்ப அழகான அப்பியரன்ஸ் இருக்கோ, சுந்தரம் ரூபம் அஸ்தி, யௌவனம் அஸ்தி, ரொம்ப எங்காவும் இருக்கான். உத்தமே குலே ஜென்ம அபி பிராப்தம், ரொம்ப நோபல் ஃபேமிலியில பிறந்தவனா கூடவும் இருக்கான். கிந்து தே யதி வித்யாயாக அர்ஜனம் நா குருவந்தி, இருந்தாலும் கூட யதி ஒருவேளை அவன் வந்து வித்யாயாக எஜுகேஷனை அர்ச்சனம் ந குருவந்தி, அர்ச்சனம் நா குருவந்தினா அதை கத்துக்கல, ஏர்ன் பண்ணல அப்படின்னா, தர்ஹி தென் தேஷாம் சோபா நா பவதி, அது வந்து அழகை தராது. இந்த இடத்துல அழகு அப்படின்றது எதை மீன் பண்றாங்கன்னா, அவுட்டர் அப்பியரன்ஸை மீன் பண்ணல, இன்னர் அப்பியரன்ஸை மீன் பண்றாங்க. அவங்களால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றதையும் மீன் பண்றாங்க. யதா புஷ்பிதாக பலாஷ விருக்ஷாக தர்ஷனே அதீவ சுந்தராக சந்தி, எப்படி ஒரு பலாஷ விருக்ஷாக, பலாஷ விருக்ஷாகனா அந்த மரத்தினுடைய பேரு, கிம்ஷுகா பூன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மரத்தினுடைய பேர். பலாஷ விருக்ஷாக புஷ்பிதாக, ரொம்ப பூத்து அழகா இருக்கோ, தர்ஷனே அதீவ சுந்தராக, அது பார்க்கறதுக்கு தான் ரொம்ப அழகா இருக்குமே தவிர, கிந்து தேஷு சுகந்தக ந பவதி, அதுல எந்த ஒரு சுகந்தக ஃப்ராக்ரன்ஸும் இருக்காது. ஜனாக தேஷாம் உபயோகம் ந குருவந்தி, மக்களால அதை வந்து உபயோகம் பண்ண முடியாது. அத்தஹ ரூபஸ்ய யௌவனஸ்ய உச்சகுலஸ்ய ச அபேக்ஷயா வித்யாயேவ சேஷ்டா. ஸோ அதனால தான் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ரூபஸ்ய யௌவனஸ்ய உச்சகுலஸ்ய, அதாவது உருவத்திலையும் சரி, நீ எங்கா இருந்தாலும் சரி, பெரிய குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, அதை விட பெட்டரானது அபேக்ஷாய என்னன்னு பார்த்தீங்கன்னா வித்யாயேவ சேஷ்டா, எஜுகேஷன் தான் ரொம்ப கிரேட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லோகன்லேயே சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்லோகன் பார்க்கலாம். காவ்ய சாஸ்திர வினோதேன காலோ கச்சதி தீமதாம் வியசனேன ச மூர்கானாம் நித்ரயா கலஹேனவா. பதச்சேத்தக பாருங்க. காவ்ய சாஸ்திர வினோதேன, காலோ அப்படின்னு கொடுத்துருக்கிறது காலஹ கச்சதி, தீமதாம் வியசனேன ச மூர்கானாம் நித்ரயா கலஹேன வா. இப்ப அன்வயக பார்க்கலாம். அன்வயக ப்ரோஸ் ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க, தீமதாம் காலஹ காவ்ய சாஸ்திர வினோதேன மூர்கானாம் ச காலஹ வியசனேன நித்ரயா கலஹேன வா கச்சதி. தீமதாம் அப்படின்னா வைஸ் பீப்புள்னு அர்த்தம், அதாவது புத்திசாலியான மக்கள். அவங்களுடைய காலம், அவங்களுடைய டைம் ஆனது எப்படி போகுது, காவிய சாஸ்திர வினோதேன, வினோதேன அப்படின்னா ஃபாலோ பண்றது, அதையே வந்து டிசிப்ளின்டா செய்யறதுன்னு அர்த்தம். எதுல, காவியம் சாஸ்திரம் இந்த மாதிரி படிப்புல வந்து அவங்களுடைய டைம் வந்து போகுது. காவிய சாஸ்திர வினோதேன அந்த மாதிரி அவங்களோட டைம் போகுது. மூர்கானாம், அதே சமயத்தில் ஃபூலிஷ் பீப்புளுடைய டைம் எப்படி போகுதுன்னு பாருங்க. ச காலக, அவங்களுடைய டைம் வியசனேன, வியசனேனா அடிக்ஷன், ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்ல அடிக்ஷனா இருக்கிறது. நித்ரயா இல்லை தூங்கிக்கிட்டே இருக்கிறது, இல்லைன்னா கலஹேன இல்லைன்னா குவாரல் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டு பார்க்கறது, இந்த மாதிரி அவங்களுடைய காலம் போகுதுன்னு சொல்றாங்க. வ கச்சதி. ஸோ இதனுடைய பாவார்த்தக பாருங்க. புத்திமந்தः ஜனாः காவ்யானாம் சாஸ்திராணாம் ச அனுஷீலனேன சமயஸ்ய சதுபயோகம் குர்வந்தி.
புத்திமந்தக ஜனாக, புத்தி உள்ள ஜனங்கள் என்ன பண்றாங்க, காவியானாம் சாஸ்திரானாம், லிட்ரேச்சர் படிச்சு சாஸ்திரங்களை படிச்சு, அனுஷீலனேன, அதாவது ரொம்ப டிசிப்ளின்டா ஒரு ஆர்டரோட அவங்க லைஃப்பை வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. சமயசிய சதுபயோகம், டைமை வந்து நல்லபடியா யூஸ் பண்றாங்க. பரந்து ஆனா மூர்க ஜனாக, ஃபூலிஷ் பீப்புள் என்ன பண்றாங்க, சயனம் கிருத்துவா, தூங்குற வேலையை பண்றது, பரஸ்பரம் கலகம் கிருத்துவா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறது, அதுவா துர்வியவசனேன, அதாவது துர்வியசனேன அப்படின்னா ஏதாவது ஒரு பேட் ஹேபிட்டை வந்து பழகிக்கிறது. அமூல்ய சமயசிய, அமூல்ய சமயசிய அப்படின்னா ரொம்பவும் ப்ரெஷியஸான இந்த டைம், அமூல்ய அப்படின்னா இன்வேல்யூபிள், வேல்யூவே இல்லாத அளவுக்கு மதிப்பு இருக்கக்கூடிய அந்த டைமை அமூல்ய சமயசிய துருபயோகம் குருவந்தி, அதை வந்து ரொம்பவும் பேடா யூஸ் பண்றாங்க. துருபயோகம் குருவந்தி. அத்தஹ வயம் நித்யம் வித்யாபசேன பட்டனேன லேಖனேன வா சமயசிய சதுபயோகம் குருமஹ. அதனால நம்மளுக்கு இந்த ஸ்லோகன்ல என்ன சொல்றாங்க, அத்தஹ வயம் நித்யம், அதனால நம்ம என்ன பண்ணணும், நித்யம்னா ஆல்வேஸ், வித்யாபியாசனே அப்படி, வித்யா பிளஸ் அபியாசேன அப்படின்னு அர்த்தம். அபியாஸ் அப்படின்னா வந்து பிராக்டிஸ், எஜுகேஷனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, அதாவது எப்பயுமே படிச்சுக்கிட்டு, பட்டனேன லேಖனேன படித்து எழுதிக்கிட்டு வா சமயசிய சதுபயோகம் குருமக, டைமை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் ஸ்லோகன் பாருங்க. வித்யா விவாதாய தனம் மதாய சக்தி பரேஷாம் பரிபீடனாய கலஸ்ய சாதோர் விபரீதமேதத் ஞானாய தானாய ச ரக்ஷனாய. பதச்சேதக பார்க்கலாம். வித்யா விவாதாய தனம் மதாய சக்தி பரேஷாம் பரிபீடனாய கலஸ்ய சாதோஹு விபரீதம். இந்த இடத்துல பாருங்க, சாதோர் விபரீதம்னு சேர்த்து எழுதுனதை நம்ம எப்படி பிரித்து எழுதுறோம், சாதோஹு விபரீதம் ஏதத் ஞானாய தானாய ச ரக்ஷனாய. இப்போ இதனுடைய ப்ரோஸ் ஆர்டர் பாருங்க. கலஸ்ய, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனவங்க இங்கே இருக்கிற வேர்டை நம்ம ப்ரோஸ் ஆர்டரில் கொண்டு வரும், அப்போ தான் நமக்கு அதோட மீனிங் புரியும். கலஸ்ய வித்யா, கலஸ்ய அப்படின்னா விக்கட் பீப்புள், பேட் பீப்புள், அவங்களும் எஜுகேஷன் அண்ட் நாலேஜை வந்து வளர்த்துக்கிறாங்க, அவங்களும் படிக்கிறாங்க, ஆனால் அவங்க வந்து பேசிக்காகவே அவங்களோட நேச்சர் என்னது, விக்கட், கெட்ட மக்கள். கலசிய வித்யா, அவங்களுடைய எஜுகேஷன் ஆனது எதுக்கு யூஸ் ஆகுது, விவாதாய, குவாரல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, தர்க்கம் பண்ணுறதுக்கு, தேவையில்லாமல் பேசுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு யூஸ் ஆகுது. தனம், அவங்க கிட்ட இருக்கிற அந்த வெல்த் ஆனது மதாய, அதாவது அவங்களுக்கு அரகன்ஸை கொண்டு வருது, அவங்களுக்கு நல்ல மக்கள் இல்லாதனால அவங்க கிட்ட இருக்கிற அந்த வெல்த் அவங்க என்னவா நினைக்கிறாங்க, அரகன்ஸாக நினைக்கிறாங்க, ஓ நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா நினைக்கிறாங்க. சக்திஹி, அவங்க கிட்ட இருக்கிற அந்த பவர் ஆனது பரேஷாம் பரிபீடனாய, மற்றவங்களுக்கு தொல்லை பண்ற மாதிரி, மற்றவங்களுக்கு கஷ்டம் அப்ரெஸ் பண்ற மாதிரி, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரி இருக்கு. ச பவதி பரம், ஆனா சாதோஹு, குட் பீப்புள் கிட்ட இருக்கிற இந்த எஜுகேஷன் என்ன ஆகுது பாருங்க, சாதோஹு ஏதத் விபரீதம், இந்த விஷயங்களுடைய ஆப்போசிட்டா இருக்கு. ஏதத் விபரீதம். வித்யா, இந்த வித்யா எதுக்கு யூஸ் ஆகுது, எஜுகேஷன், ஞானாய, நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு. தனம், அவங்களுடைய தனம் எதுக்கு யூஸ் ஆகுது, தானாய, தானம் பண்றதுக்கு, மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுக்கு. சக்திஹி, அதே மாதிரி அவங்க கிட்ட இருக்கிற அந்த பவர், சக்தி, ரக்ஷனாய ச பவதி, மற்றவங்களை காக்கிறதுக்கு, சேவ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ ஒரே எஜுகேஷன் விக்கெட் பீப்புள் கிட்ட இருக்கும்போதும் குட் பீப்புள் கிட்ட இருக்கும்போதும் என்னென்ன வித்தியாசம், அதே மாதிரி வெல்த் ரெண்டு பேர்கிட்ட இருக்கும்போது என்னென்ன வித்தியாசம், பவர் ரெண்டு பேர்கிட்ட இருக்கும்போது என்னென்ன வித்தியாசம் அப்படின்றத இந்த ஸ்லோகன்ல நம்ம கத்துக்கிட்டோம். அப்படியே பாவார்த்த பாருங்க. துஷ்டஹ ஜனஹ வித்யாயாக உபயோகம் கலஹார்த்தம் கரோதி. துஷ்ட ஜனஹ, விக்கட் பீப்புளினுடைய எஜுகேஷன் ஆனது எதுக்கு உபயோகம் பண்ணுது, கலஹார்த்தம் கரோதி, குவாரலை கொண்டு வருது. தனசிய உபயோகம் அகங்காரார்த்தம் கரோதி, அவங்களுக்கு என்ன பண்ணுது, அகங்காரத்தை கொடுக்குது, அரகன்ஸை கொடுக்குது. சாமர்த்திய உபயோகம், சாமர்த்தியம்னா பவர், அவங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் ஆனது அந்நேஷாம் பீடனார்த்தம் ச கரோதி, மற்றவங்களுக்கு தொல்லையை கொடுக்குது, மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குது.
கிந்து சஜ்ஜனஸ்ய ஸ்வபாவஹ, ஆனா நல்ல மக்களுடைய சுபாவம் என்ன பண்ணுது, ஏதஸ்ய விபரீதஹ பவதி, இதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. எப்படி, சஹ வித்யாயாக உபயோகம் அந்நேஷாம் ஞான வர்தனார்த்தம் கரோதி, அவங்களுடைய எஜுகேஷன் ஆனது மற்றவங்களுக்கு அந்நேஷாம் ஞான வர்தனாய மற்றவங்களுடைய நாலேஜை வளர்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. தனஸ்ய உபயோகம் தானார்த்தம் கரோதி, தனத்தினுடைய உபயோகம் தானம் பண்றதுக்கு சேரிட்டிக்கு ஹெல்ப் ஆகுது. சாமர்த்திய உபயோகம் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுடைய பவர் தூர்பலானாம் ரக்ஷனார்த்தம் ச கரோதி, அதாவது வீக் பீப்புளுக்கு சேவ் பண்றதுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஒரு ஸ்லோகன் இது. 4th ஒன் பார்க்கலாம். येषां न विद्या न तपोः न दानं ज्ञानं न शीलं न गुणो न धर्मः ते मर्त्यलोके भुवि भारभूता मनुष्यरूपेण मृगाश्चरन्ति. येषां, सो இதோட பதச்சேதக பாருங்க. येषां न विद्या न तपः न दानं ज्ञानं न शीलं न गुणः न धर्मः ते मध्यलोके भुवि भारभूताः मनुष्यरूपेण मृगाः चरन्ति. ஸோ இதனோட அன்வயக பார்க்கும்போது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏஷாம் ஜனானாம், எந்த ஜனங்கள் கிட்ட எந்த பீப்புள் கிட்ட வித்யா ந, அவங்க கிட்ட வித்யா இல்லை எஜுகேஷன் இல்லையோ, தபஹ ந, தபஹனா ஒரு விதத்தில் வந்து ஆஸ்டரிட்டின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒரு விதத்தில் வந்து நம்ம ரொம்பவும் ஒரு தவத்தோடு இருக்கிறது, கடுமையாக ஒரு விஷயத்தை உழைக்கிறதும் ஒரு தவம் தான். ஸோ நம்ம முன்னாடி இருக்கிற ஸ்லோகன்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம். சத்தியத்தோடு இருக்கிறதும் ஒரு விதமான தவம். அப்போ அந்த மாதிரி யார்கிட்ட ஒரு தவம் இல்லையோ, தானம் ந, அது மாதிரி தானம் பண்ணக்கூடிய குணம் இல்லையோ, ஞானம் ந, நாலேஜ் இல்லையோ, ஷீலம் ந, வேர்ச்சு, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லையோ, குணஹ ந, நல்ல குணங்கள் இல்லையோ, தர்மஹ அபி ந அஸ்தி, தர்மம் அதுவும் இல்லையோ, தே, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா மத்தியர் லோகே, வேர்ல்ட் ஆஃப் மார்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்டல்ஸ் அப்படி இறந்தவர்கள்னு அர்த்தம். ஸோ அவங்க எல்லாருமே இறந்தவர்களோட வேர்ல்டில் இருக்கக்கூடியவங்க. புவி பாரபூதாக, இந்த புவிக்கு இந்த பூமிக்கு அவங்க ஒரு பேர்டன் தான். இதெல்லாம் இல்லாத மனிதர்கள் இறந்த உலகத்தில் சார்ந்தவங்களாவே இருக்காங்க. இதெல்லாமே நம்ம பூமிக்கு ஒரு பேர்டனாக இருக்காங்க. மிருகாக மனுஷ்ய ரூபேன சரந்தி, அவங்க எப்படிப்பட்டவங்க பார்த்தீங்கன்னா மிருகங்கள் தான் அவங்களும், அதாவது அனிமல்ஸ் தான் அவங்களும். மனுஷ ரூபத்தில் சரந்தி, சரந்தினா கிரேசிங், புல் மேயுறதுன்னு அர்த்தம். ஸோ அவங்களும் வந்து மனித ரூபத்தில் மேய்ந்து கொண்டு இருக்கிற ஒரு அனிமல்ஸ் தான். இதெல்லாம் இல்லாத மக்களை சொல்கிறாங்க. பாவார்த்த பாருங்க. ஏ ஜனாக வித்யா ந அர்ச்சயந்தி, அர்ச்சயந்தினா கெட்ஸ் ஆர் ஏர்ன்ஸ்ன்னு அர்த்தம். யார் ஒருத்தங்க வித்யாயம், அதாவது எஜுகேஷனை பெறலையோ, எஜுகேஷன் கிடைக்கலையோ, கடின விரதம்னா ஆச்சாரந்தி, கடின விரதம், ஸோ அதுதான் தவம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு கடின ஹார்ட் ஒர்க்கராக இருக்கணும். ந ஆச்சாரந்தி, அந்த ப்ராக்டிஸ் அவங்க பண்ணலையோ, தானம்னா குருவந்தி, தானம் கொடுக்கலையோ, தியானம்னா அர்ச்சயந்தி, ஞானம் நாலேஜை அக்வயர் பண்ணலையோ, ஏர்ன் பண்ணலையோ, உத்தம சரித்திரவந்தக ந பவந்தி, நல்ல கேரக்டர் இல்லாமல் இருக்கிறாங்களோ, குணவந்தக ந சந்தி, நல்ல குணங்கள் இல்லாதவங்களா இருக்கிறாங்களோ, தர்மாச்சரணம் ந குருவந்தி, தர்மத்தை கடைபிடிக்காதவங்களா இருக்கிறாங்களோ, தே அஸ்யாம் பூமோம் பாரபூதாக, அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த பூமியினுடைய பாரமாக இருக்கிறாங்க. தே அஸ்யாம் பூமோ பாரபூதாக சந்தக பஷவக ஈவ, ஈவ மீன்ஸ் லைக்னு அர்த்தம். அவங்க எந்த மாதிரிப்பட்ட மக்கள் தான், அனிமல்ஸ் தான். இத்தஸ்தக பிரமந்தி, இத்தஸ்தகனா இங்கேயும் அங்கேயும் திரியக்கூடிய ஒரு அனிமல்ஸாக இருக்கிறாங்க, அதாவது மனித ரூபத்தில் இருக்கிற அனிமல்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. ததா விருத்திஷ்ச கீர்த்திஷ்ச லக்ஷ்மீர்வாணி யசஸ்வினி தத்வஞானம் பரா சாந்திர் யதா வித்யா பவேத்வ. பதச்சேதக பாருங்க. ததா விருத்திஹி, இந்த விருத்திஷ்ச அப்படின்றது ச அப்படின்னு பிரியும்.
ஸோ இதை நீங்கள் ஹையர் கிளாஸஸில் போகும்போது சந்தி அப்படின்ற கிராமரில் படிப்பீங்க. ஏன் இந்த இடத்துல சன்றது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. விருத்தி ச கீர்த்திஹி ச லக்ஷ்மிஹி வாணி யசஸ்வினி தத்வஞானம் பராசாந்திஹி யதா வித்யா பவேத் தவ. அன்வயக பாருங்க. ஸோ இந்த யதா அப்படின்றத நம்மளுக்கு அன்வயகால நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். யதா வித்யா பவேத், இந்த லைன் வருது, யதா வித்யா பவேத். ஸோ எங்கே நாலேஜ் இருக்கோ, யதா வித்யா பவேத், ததா அந்த இடத்துல தவ அவர்களுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும், விருத்தி இன்கம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருந்து நல்ல ஒரு பணமும் நீங்கள் சம்பாதிப்பீங்க நாலேஜ் இருக்கிற இடத்துல. கீர்த்திஹி, அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு புகழும் இருக்கும். லக்ஷ்மிஹி, லக்ஷ்மின்றது இந்த இடத்துல எதை சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற சொத்தை சொல்கிறாங்க. ஸோ வெல்த், நல்ல ஒரு வெல்த்தும் வந்து சேரும். யசஸ்வினி வாணி, நல்ல க்ளோரியஸான ஸ்பீச்சும் உங்ககிட்ட இருக்கும், நல்ல உங்களோட பேச்சாற்றல் இருக்கும். தத்துவ ஞானம், நாலேஜ் ஆஃப் ட்ரூத் இருக்கும், உண்மையினுடைய நாலேஜ் இருக்கும். பராசாந்தி, இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளுக்கு என்ன இருக்கும், அமைதி இருக்கும் நம்மளுடைய லைஃப்பில். எப்படி எஜுகேஷன் இருந்தால் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. பவேத், பாவார்த்தங்க பாருங்க. யதி த்வம் வித்யாம் அர்ச்சயசி. ஸோ ஒரு எப்போ நீ வந்து வித்யாம் எஜுகேஷனை அக்வயர் பண்ணுறியோ, ஏர்ன் பண்ணுறியோ, தர்ஹி தென் துவம் உத்தியோகம், தென் உனக்கு என்ன கிடைக்கும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அதை தான் இங்கே வந்து விருத்தின்னு சொல்கிறாங்க. உத்தியோகம், நல்ல உத்தியோகம் இருந்தாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல இன்கம் இருக்கும் இல்லையா, அதனால தான் துவம் உத்தியோகம். யஷஹ ஃபேம், தனம் வெல்த், கீர்த்தி பிரதாம் வாணி, கீர்த்தி பிரதாம் வாணி நல்ல ஒரு க்ளோரியஸான ரொம்ப ஃபேமான ஒரு ஸ்பீச். வாஸ்தவிகம் ஞானம், ஸோ உண்மையை பற்றின அந்த நாலேஜ். உத்தமாம் சாந்திம், ஸோ சுப்ரீம் பீஸ், உனக்கு நல்ல ஒரு பீஸ். ச பிராப்னோஷி, இது எல்லாமே உனக்கு கிடைக்கும். அத்தக, அதனால இந்த ஸ்லோகனில் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, அதனால நிரந்தரம் வித்யார்ஜனம், அதாவது வித்யா ப்ளஸ் அர்ச்சனம், அர்ச்சனம்னா ஏர்னிங், அக்வயர்னு அர்த்தம். நிரந்தரம் வித்யார்ஜனம் கரணியாம், கரணியம். அப்போ என்ன அர்த்தம், நிரந்தரம் கான்ஸ்டண்ட்டாக நீ வந்து எஜுகேஷனை கற்றுக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அதில் நம்ம ஒரு தவத்தோடு இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. வித்யானாம் நரஸ்ய ரூபமதிகம் பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யஷஹ சுககரி வித்யா குருநாம் குருஹு வித்யா பந்துஜனோ விதேசகமனி வித்யா பரா தேவதா வித்யா ராஜசு பூஜ்யதே நஹி தனம் வித்யா விஹீனஹ பசுஹு. ஸோ வித்யா வித்யா வித்யான்னு சொல்லும் போதே இந்த ஸ்லோகன் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் 2 லைன்ஸ் பார்த்தீங்க, இதில் 4 லைன்ஸ் பார்க்குறோம். இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியான அழகாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான். இங்கே பாருங்கள், பதச்சேத்தக வித்யா, பதச்சேத்தக படிக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்லோகனையும் பார்த்துட்டே வரணும். அப்போ தான் அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்றது நம்மளுக்கு தெரியும். வித்யா நாம் நரசிய ரூபம், ரூபம் அதிகம்னு கொடுத்துருக்கிறத ரூபம் அதிகம். பிரச்சன்ன குப்தம் தனம் வித்யா போககரி யஷஹ சுககரி வித்யா குருநாம் குருஹு வித்யா பந்து ஜனஹ வித்யா கமனே வித்யா பராதேவதா வித்யா ராஜசு பூஜ்யதே நாஹி தனம் வித்யா விஹீனஹ பசுஹு. அன்வயஹ வித்யா நாம் நரஸ்ய அதிகம் ரூபம். அப்போ என்ன சொல்கிறாங்க, வித்யா எஜுகேஷன் அப்படின்றது தான் ஒரு மனிதனுடைய ரூபமாகவே இருக்குது. ஒரு மனுஷனுடைய ஃபார்ம் என்னது, அவனுடைய உருவம் என்னவா இருக்குது, எஜுகேஷன் இருந்தால் தான் அவனுடைய உருவமாகவே அவன் இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ எஜுகேஷன் தான் ஒரு மனிதனை ஒரு நல்ல உருவத்தோட காட்டுது. வித்யா நாம நரஸ்ய அதிக ரூபம் பிரச்சன குப்தம் தனம். ஸோ அவன்கிட்ட என்ன இருக்கும், ஹிடனாவே அவன்கிட்ட நிறைய தனமும் இருக்கும். வித்யா இருந்துச்சுன்னா ஹிடனா அப்படின்னு சொல்றாங்க, வெளிப்படையா தெரியாம அவன்கிட்ட நிறைய சொத்தே இருக்கும்னு சொல்றாங்க. சொத்துன்றது வித்யாவே தான் அவங்க சொல்றாங்க. பிரச்சன்ன குப்தம் தனம் ச அஸ்தி. வித்யா போககரி, போககரி அப்படின்னா வந்து என்ஜாயபிள். உன்ட்ட எஜுகேஷன் இருந்ததுன்னா நீ நல்லா சந்தோஷமா இருக்கலாம். யஷஹ சுககரி, அதே மாதிரி உனக்கு ஃபேம், நிறைய போன ஸ்லோகன்ல பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு நிறைய புகழையும் தரும்,
சுககரி. சுககரி அப்படின்னா பிளசண்டா இருப்பீங்க, எப்பயுமே நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. ச அஸ்தி. வித்யா குருநாம் குருஹு அஸ்தி. அதே மாதிரி வித்யா என்னவா இருக்கு? குருவுக்கெல்லாம் குருவா இருக்கு. வித்யா விதேஷ கமனே பந்துஜனஹ பவதி. வித்யா எஜுகேஷன் இருக்கப்பட்ட நீ விதேஷ கமனே, ஒருவேளை ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போறீங்க, வெளியில நாட்டுக்கு எங்கேயாவது போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல எஜுகேஷன் தான் உனக்கு என்னவா இருக்கும்? அதாவது மக்கள் உன் கூட இல்லைனாலும் எஜுகேஷன் உன்னுடைய பந்துஜனஹ பவதி, உன்னுடைய பந்துவா அங்க இருக்கும், உன்னோட ரிலேட்டிவா அங்க எஜுகேஷன் தான் உன் கூடயே இருக்கும், உன்னை கை கொடுக்கும். வித்யா பராதேவதா அஸ்தி. அதே மாதிரி எஜுகேஷன் தான் சுப்ரீம் காட்னு சொல்றாங்க. வித்யா ராஜசு பூஜ்யத்தே. வித்யா எஜுகேஷன் அப்படின்றது எல்லா ராஜாக்களாலும் பூஜிக்கப்படுது. அதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ராஜசபையில பார்த்தீங்கன்னா மினிஸ்டர், அறிவுள்ள அந்த மினிஸ்டர் தான் நிறைய பூஜை பண்ணுவாங்க. போயட்ஸ் இந்த மாதிரி இவங்களுக்குலாம் நல்ல பிளேஸ் கொடுத்து அவங்க நல்ல பூஜை பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்கன்னா இங்க என்ன மீன் பண்றாங்க? நல்ல ஒரு மரியாதையோடு அவங்கள வச்சிருக்காங்க. தனம் நஹி, மாறா தனத்தை பண்ணல, சொத்து சுகம் இருக்கிறவங்களை பண்ணல, எஜுகேஷன் இருக்கிறவங்கள தான் வர்ஷிப் பண்றாங்க. வித்யா விஹீனஹ ஜனஹ, அதாவது வித்யா இல்லாத ஜனஹ பசுஹு பவதி, அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. பாவார்த்தம் பாருங்க. வித்யா மனுஷஸ்ய சேஷ்ட சௌந்தர்யம் அஸ்தி. மனிதனுடைய கிரேட்டஸ்ட் பியூட்டியா இருக்கிறது வித்யா. ஆதிருஷ்யம் குப்தம் ச தனம் அஸ்தி. உங்ககிட்ட என்ன இருக்கும்? இன்விசிபிளான ஹிடனான தனம் இருக்கும், அதுதான் வித்யா. வித்யா ஆனந்தம் ஜனயதி, உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. கீர்த்தி வர்த்தயதி, உனக்கு உன்னுடைய புகழை இன்க்ரீஸ் பண்ணுது. சுகம் ச பிரததாதி, உனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்குது. வித்யா குருநாம் குருஹு அஸ்தி, குருவுக்கெல்லாம் குருவா இருக்கு. விதேஷ யாத்ராயாம் வித்யா பந்துஹு பவதி. நீ விதேஷ ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகும்போது உனக்கு உன்னோட பந்துவா இருக்கும், ரிலேட்டிவா இருக்கு. வித்யா பிரதானம் தேவதா அஸ்தி, அதுதான் சுப்ரீம் காடாவும் இருக்கு. ராஜசபாசு விதுஷாமேவ சம்மனாக பவதி. ஸோ ராயல் அசம்பிளிஸ், ராஜாவினுடைய அந்த அசம்பிளியில விதுஷாம், அதாவது படித்த மக்களுக்கு தான் சம்மானக பவதி, ரெஸ்பெக்ட் இருக்கு. நாத்து தனிகஸ்ய, அதாவது தனமுடையவர்களுக்கு கிடையாது, படித்தவர்களுக்கு தான் இருக்கு. அத்தஹ யஹ வித்யாஹீன பவதி. அதனால என்ன சொல்லப்படுதுன்னா, யாருக்கு எஜுகேஷன் இல்லையோ சக பசு சம்மானக பவதி, அவன் பசுவுக்கு சமமானவனா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அனிமலுக்கு சமமானவனா இருக்கான் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லோகன் பாருங்க. ஷைனஹ பந்தாக ஷைனஹ கந்தாக ஷைனஹ பர்வத லங்கனம் ஷைனர் வித்யா ஷைனர் வித்தம் பஞ்சைதானி ஷைனஹ ஷைனஹ. ஸோ பதச்சேத்தக பாருங்க. ஷைனஹ பந்தாக ஷைனஹ கந்தாக ஷைனஹ பர்வத லங்கனம் ஷைனஹ வித்யா ஷைனஹ வித்தம் பஞ்ச ஏதானி ஷைனஹ ஷைனஹ. ஸோ இந்த பஞ்சை தானி கொடுத்துருக்கிறது எப்படி பிரிச்சிருக்காங்க? பஞ்ச ஏதானி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அன்வயக பாருங்க. பந்தாக ஷைனஹ, அதாவது ஒரு 5 விஷயங்களை இங்க சொல்றாங்க. இந்த 5 விஷயங்களுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷைனஹ ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்லோவா பண்ணக்கூடிய விஷயங்கள். இந்த இடத்துல ஸ்லோன்னு அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, ரொம்ப கவனத்தோட செய்ய வேண்டிய வேலைகள் ஒரு 5 விஷயங்களை சொல்றாங்க. என்ன? பந்தாக ஷைனஹ. பந்தாக அப்படின்னா பயணம் பண்ணும்போது, பந்தாகனா பாத்துன்னு அர்த்தம். அந்த ஒரு பயணம் நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு டிராவல் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அதுதான் பந்தாக ஷைனஹ. கந்தாக ஷைனஹ அப்படின்னா ஒரு துணியை நம்ம தைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த துணியை தைக்கும் போது ரொம்ப கவனமா செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வேலையை நீங்க செய்யும் போது அந்த வேலையில உங்களோட கவனம் இருக்கணும்ன்றது தான் இந்த ஸ்லோகனம் மீனிங் அவங்க சொல்ல வருது. பர்வத லங்கனம், அதாவது ஒரு மவுண்டெயின் நீங்க ஏறுறீங்க, மேலே ஏறும்போது ஆரோகணம், நீங்க மேலே ஏறும்போது ரொம்பவும் அதை கேர்ஃபுல்லா கவனமா பொறுமையா பண்ணணும், அந்த பொறுமையை கடைபிடிக்கணும்ன்றத சொல்றாங்க. வித்யா ஷைனஹ, அதே மாதிரி உன்னோட எஜுகேஷன் உனக்கு உடனடியா கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கிடைக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி வித்தம் ஷைனஹ, வித்தம் அப்படின்றது உன்னுடைய ப்ரொஃபஷன், உன்னோட இன்கம், உன்னுடைய தனம், அதுவுமே ஆல் ஆஃப் அ சடன் கிடைக்காது, அதுவுமே ரொம்ப கவனத்தோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய ஒன்றுன்னு சொல்றாங்க. ச ஏதானி பஞ்சக காரியானி, ஸோ இந்த 5 காரியங்களுமே ஷைனஹ ஷைனஹ
கரணியானி. இது வந்து ரொம்ப பொறுமையா நம்ம பண்ணணும்னு சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க. மனுஷ்யக சர்வதா கமன சமயே சாவதானம் சலேத். ஸோ மனுஷங்க என்ன பண்ணணும், எப்பவுமே கமன சமய, இந்த இடத்துல கமன சமயன்றது டிராவலை மீன் பண்றாங்க. ஒரு டிராவல், இப்போ நீங்க ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வேன் பிடிக்கிறதுக்காக அவசர அவசரமா போறோம், வேனை மிஸ் பண்ணிட்டு அதை சேஸ் பண்றோம். ஸோ இதுலலாம் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது டேஞ்சரஸான ரிஸ்கான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதனாலதான் சொல்றாங்க கமன சமயே. இப்போ டிராவல் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை கால்குலேட் பண்ணிட்டு நம்ம டிராவல் பண்ணணும்னு சொல்றாங்க. சர்வதா கமன சமயே சாவதானம் சலேத், ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். வஸ்திரஸ்ய சீவனம் ஜாகரூக்தையா குறியாத். ஸோ ஒரு துணியை நீங்க தைக்கும் போது, ஸோ துணியை தைக்கிறது அப்படின்றது எந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே மீன் பண்ணுறாங்க, ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு வேலை. பர்வதசிய உபரி ஆரோகணம் கிரமணே குறியாத். மலை ஏறும்போது அந்த ஆரோகணம் அப்படின்னா ஏறுதல்னு அர்த்தம். ஸோ அதை கிளைம் பண்ணுறோம்லே அதை வந்து கிராஜுவலாக பொறுமையாக பண்ணணும். வித்யாம் தனம் ச நிரந்தரம் பிரயத்தனேன அர்ச்சயேத். அதே மாதிரி வித்யாம் தனம், எஜுகேஷனும் சரி தனமும் சரி, நிரந்தரம் பிரயத்தனேன, ரொம்ப கான்ஸ்டன்ட் எஃபர்ட்டோட ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை வந்து ஏர்ன் பண்ணணும். அர்ச்சயேத். ஏதானி பஞ்ச காரியானி ஷைனக. இந்த 5 வேலைகளையும் ரொம்ப ஸ்லோவா கேர்ஃபுல்லாக கவனமாக, அர்த்தாத் சோபன கிரமேன ஏவ குறியாத், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ந வித்யா வினா சௌக்கியம் நராணாம் ஜாயதே த்ருவம் அதோ தர்மார்த்த மோக்ஷப்யோஹோ வித்யாபியாசம் சமாச்சரேத். பதச்சேதக பாருங்க. ந வித்யயா வினா சௌக்கியம் நராணாம் ஜாயதே த்ருவம் அத்தஹ தர்ம அர்த்த மோக்ஷேப்யஹ வித்யாபியாசானம் சமாச்சரேத். அன்வயக பாருங்க. வித்யாயாக வினா நராணாம் த்ருவம் சௌக்கியம் ந ஜாயதே. வித்யாயாக வினா, எஜுகேஷன் இல்லாம, நராணாம் ஒரு மனிதனுக்கு, த்ருவம் சௌக்கியம் ந ஜாயதே சர்டன்லி கண்டிப்பா சௌக்கியம் அதாவது சந்தோஷம்ன்றது கிடைக்காது. அத்தஹ அதனால நம்ம என்ன பண்ணணும், தர்ம அர்த்த மோக்ஷேப்யஹ. தர்மம் அர்த்தம், ஓகே, அர்த்தம்னா வந்து தர்ம அர்த்தம்னா நம்ம எல்லாமே கெயின் பண்ணணும்னு சொல்றாங்க. தர்ம அர்த்த மோக்ஷம், மோக்ஷம்னா லிபரேஷன் அர்த்தம். இது எல்லாத்த பத்தின வித்யாபியாசம், வித்யாபியாசம் அப்படின்னா எஜுகேஷனை, சமாச்சரேத் எடுத்துக்கோங்க, லேர்ன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க. மாணவனாம் கிருத்தே வித்யார்ஜனம் அத்தியந்தம் அனிவாரியம் பவதி. ஒரு மனிதனா இருக்கிறவனுக்கு வித்யா அர்ச்சனம், வித்யா பிளஸ் அர்ச்சனம்னா அக்வயரிங் நாலேஜ்னு அர்த்தம். நாலேஜ் கிடைக்கிறதுன்றது அத்தியந்தம் அனிவாரியம், ஸோ எசென்ஷியலான ஒரு விஷயம். யதி நராக வித்யார்ச்சனம் ந குருவந்தி. ஒருவேளை ஒரு மனிதன் வித்யார்ச்சனம் பண்ணல, எஜுகேஷன் அவன் ஏர்ன் பண்ணல அப்படின்னா, தர்ஹி ஸ்திரம் சுகம் ந பிராப்னுவந்தி. அவனுக்கு ஸ்திரம், ஒரு ஸ்டேபிளான கண்டிப்பா இருக்கக்கூடிய சந்தோஷம் அவனுக்கு எப்பயுமே இருக்காது. அத்தஹ தர்மா சாதனாய, தர்ம சாதனாய அர்த்தலாபாய மோக்ஷம் பிராப்தும் ச வித்யாபியாசம் குறியார். அதனால தர்ம சாதனாய, தர்மங்களை கத்துக்கிறதுக்கும், அர்த்தலாபாய ஸோ வெல்த்தை வந்து நீ வந்து ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கும், மோக்ஷம் பிராப்தும் உனக்கு மோக்ஷம் கிடைக்கிறதுக்கும், வித்யாபியாசம் குறியாத் எஜுகேஷனை லேர்ன் பண்ணுங்க, அதாவது கத்துக்கோங்க, நிறைய படிங்க அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், தாராணாம் பூஷணம் சந்திரஹ லதானாம் பூஷணம் சுமம் பிருத்வியாக பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். பதச்சேதக பாருங்க. தாராணாம் பூஷணம் சந்திரஹ லதானாம் பூஷணம் சுமம் பிருத்வியாக பூஷணம் ராஜா வித்யா சர்வஸ்ய பூஷணம். அன்வயக ப்ரோஸ் ஆர்டர் பாருங்க. சந்திரஹ தாராணாம் பூஷணம். சந்திரஹ இந்த ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டார்ஸுக்கு சந்திரஹ பூஷணம். இந்த ஸ்டார் அழகா தெரியறதுக்கு நம்மளுக்கு அங்க சந்திரன் இருக்கணும்.
அப்பதான் அந்த 3 இருந்தாதான் அந்த ஸ்டாருக்கே அழகு. சந்திரஹ தாராணாம் பூஷணம் அஸ்தி. சுமம், அதே மாதிரி ஒரு ஃப்ளவர் இருந்தாதான் லதானாம் பூஷணம். இந்த கொடிக்கு ஒரு அழகு எப்ப வருது? ஒரு ஃப்ளவர் இருந்தாதான். சுமம் லதானாம் பூஷணம் அஸ்தி. ராஜா பிருத்வியாக பூஷணம், அதே மாதிரி ஒரு பூமி இருக்கு, ஒரு நாடு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க ராஜா இருந்தாதான் அழகு. ஒரு நாடானது ராஜாவால் ஆளப்படணும், ரூல் படப்படணும், அவங்களுக்கு கீழே பிரஜைகள் இருக்கணும், அப்படி இருந்தாதான் அதுல ஒரு அழகு இல்லையா? ராஜா பிருத்வியாக பூஷணம் அஸ்தி. பரம், ஆனா வித்யா சர்வசிய பூஷணம். இது எல்லாத்துக்குடைய ஆர்னமெண்ட் என்னது? வித்யா, எஜுகேஷன் சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க. தாரகாக சந்திரேன சக சோபந்தே. இந்த தாரகா, இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே சந்திரேன சக சோபந்தே. சந்திரன் இருக்கும்போதுதான் அது அழகா இருக்கு. சந்திரேன சக, சந்திரன் கூட சோபந்தே, அழகை தருது. லதா குசுமைஹி சக சோபந்தே, அந்த மலர்கள் கூட தான் அது அழகா இருக்கு, அழகை தருது. ராஜா பிருத்வியாக சோபாம் வர்த்தயதி. ராஜா இருக்கிறதுனால, ஒரு கிங் இருக்கிறதுனால பிருத்வியாக இந்த பூமியில சோபாம் வர்த்தயந்தி, அழகை அதிகப்படுத்துது. வித்யாயா சர்வேஷாம் மனுஷ்யானாம் சோபா வர்த்ததே. அதே மாதிரி எஜுகேஷனால சர்வேஷாம் மனுஷ்யானாம், எல்லா மனிதர்களுடைய சோபா வர்த்ததே, அழகு இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவனுக்கு எஜுகேஷன் இருந்தாதான் அது அழகுன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ந சோர்ஹாரியம் ந ச ராஜஹாரியம் ந भ्रातृभाज्यम न च भारकारी व्यये कृते वर्धते एव नित्यं विद्याधनं सर्वधन प्रधानम. पदचेतः पारुंग. न चोरहार्यम न च राजहार्यम न भ्रातृभाज्यम न च भारकारी व्यये कृते वर्धते एव नित्यं வித்யாதனம் சர்வதன பிரதானம். அன்வயः ப்ரோஸ் ஆர்டர் பாருங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வித்யாதனம் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. வித்யாதன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம், அந்த வெல்த்தானது உங்ககிட்ட எஜுகேஷன் இருக்கு அப்படின்னா சோரஹாரியம் ந அஸ்தி, அது திருடப்படாது. எந்த திருடனாலையும் உன்னோட எஜுகேஷனை திருட முடியாது. ராஜஹாரியம் ந அஸ்தி, இது ராஜாவினுடைய சொத்து, இது உனக்கு கிடையாது, இது நம்ம நாட்டுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரியும் எஜுகேஷனை சொல்ல முடியாது. பிராத்ருபாஜ்யம் ந அஸ்தி, அதே மாதிரி பிரதர்ஸ்குள்ள, இப்போ நமக்கு ஒரு சொத்து இருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, பிரதர்ஸ்குள்ள அதை டிவைட் பண்ணி எடுத்துக்குவாங்க இல்லையா, அதே மாதிரி எஜுகேஷனை பண்ண முடியாது. எஜுகேஷன்றது ஒரு சொத்து தான், ஆனால் இது எதுவுமே அதில் பண்ண முடியாது. பிராத்ருபாஜ்யம் ந அஸ்தி பாரகாரி ச ந அஸ்தி, அதே மாதிரி அது உனக்கு ஒரு பேர்டனும் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் நிறைய தங்க நகைகள் இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு அது ஒரு பாரமாக இருக்கும். ஐயோ இதை என்ன பண்ணுறது, பயமாக இருக்கும், திருட திருடிடுவான், நம்மளுக்கு அது எப்பயுமே ஒரு பாரமாக இருக்கும். ஆனால் அதே மாதிரி எஜுகேஷன்ற நாலேஜ் உங்ககிட்ட இருந்தால் அது ஒரு பாரமும் கிடையாது. வியே கிருத்தே வித்யாதனம் நித்தியம் வர்த்ததே ஏவ. வியே கிருத்தே, அதை நீ ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னா, அதை நம்ம செலவு பண்ணும்போது, இப்போ வித்யாவை நான் எப்படி செலவு பண்ணுவேன், ஒருத்தவங்களுக்கு நான் ஏதாவது சொல்லி கொடுப்பேன். அப்போ சொல்லி கொடுக்கும்போது அந்த வித்யா தனமானது என்ன ஆகும், நித்தியம் வர்த்ததே ஏவ, அது கண்டிப்பாக வளரதான் செய்யும். சொல்லி கொடுக்கறதுனால, அதை நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அது குறையாது. அதனால வித்யாதனம் சர்வதன பிரதானம் அஸ்தி, இந்த வித்யாதனம், இந்த எஜுகேஷன் அப்படின்ற சொத்து தான் சர்வதன பிரதானம், சீஃப் ஆஃப் ஆல் தி வெல்த்னு சொல்றாங்க. எல்லா சொத்துக்களுக்குமே சுப்ரீமானது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. பாவார்த்த பாருங்க. சோரஹ தனம் சோரயித்தும் சக்னோதி, திருடன் சொத்தை திருடலாம். சோரயித்தும் சக்னோதி, திருடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ராஜாதனம் அபஹர்த்தும் சக்னோதி, ராஜா இது நாட்டினுடைய சொத்துன்னு சொல்லிட்டு அந்த சொத்தை எடுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பிராத்ருஷு தனஸ்ய விபாஜனம் பவித்தும் அர்ஹதி, அதே மாதிரி பிரதர்ஸ்குள்ள வெல்த் என்ன பண்ணுவாங்க, விபாஜம் டிவைட் பண்ணவும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. தனசிய வியேன தனம் நியூனம் பவதி, தனம் அதாவது உங்ககிட்ட இருக்கிற மணிய ஸ்பெண்ட் பண்ணும் போது வியேன தனம் நியூனம் பவதி ரெடியூஸ் ஆகும்,
குறைஞ்சு போகும். கிந்து வித்யாரூபம் தனம், ஆனா வித்யா அப்படின்ற அந்த தனம் சோரஹ சோரயித்தும் நா சக்னோதி, திருடர்களால திருட முடியாது. ராஜா தஸ்ய அபகரணம் கர்த்தும் நா சக்னோதி, ராஜாவால அதை அபகரணம் பண்ண முடியாது. அபகரணம் பண்றத நம்ம கிட்ட இருந்து வாங்குறதுன்னு அர்த்தம். வித்யா தனசிய விபாஜம் நா பவதி, அதே மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அந்த வித்யா தனத்தை டிவைடும் பண்ண முடியாது. வித்யா பாரயுக்தா நா பவதி, அது ஒரு பேர்டனும் நம்மளுக்கு கிடையாது. வித்யாயாக வித்தரணேன வித்யாதனம் இதோ அபி வர்த்ததே, அந்த வித்யாவை அந்த எஜுகேஷனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது வித்யாதனம் என்ன ஆகுது, இதோ அபி வர்த்ததே, இன்னும் கூட வளருது. அத்தः சர்வதனேஷு வித்யாதனம் ஏவ பிரமுகம் தனம் அஸ்தி. ஸோ எல்லா தனத்துக்கும் பார்க்கும்போது வித்யா என்ற தனம் தான் பிரமுகம், ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான சுப்ரீமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ சில்ட்ரன், எல்லா ஸ்லோகன்ஸுமே கொடுத்துருந்த 10 ஸ்லோகன்ஸுமே நம்மளுக்கு எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்க அப்படின்றத விட்டுட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எஜுகேஷனை நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு எப்போ சொல்லியிருக்காங்க, முன்ன காலத்துலேருந்து இந்த ஸ்லோகன்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் லைஃப்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த ஸ்லோகன்ஸ் எல்லாமே நீங்கள் புரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு 10 ஸ்லோகன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஐயோ 10 ஸ்லோகன்ஸ் படிக்கணுமா. ஆனால் நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்லோகன்ஸாகவும் இது இருக்கும். அதனால் இப்போ இருந்தே ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த 10 ஸ்லோகன்ஸையும் அழகாக படித்து புரிஞ்சுக்கிட்டு ஸ்லோகன்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.